இது உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை. இந்த காட்சி பதிவை இறுதி நொடி வரை பார்க்கும் பொழுது நிகழும் அது. நீங்கள் பெற்ற அறிவு, திறமை, தன்னம்பிக்கை அனைத்தும் எவ்வளவு அளவில் உங்களிடம் இருக்கிறது என்பதை காட்டும் இந்த காட்சி தொகுப்பு. திரைப்படம் எடுப்பது என் வேலை. என் முதல் படம் இயக்கும் பணியில் இருக்கின்றேன். நான் எழுதிய கதையில் வரும் கற்பனை கதாபாத்திரங்கள் அனைவரையும் நிஜ வாழ்க்கையில் தேடி அலைந்தேன். அவர்களை நடிக்க வைக்கவும் விரும்பினேன். அந்த சூழலில் என் நண்பன் மூலம் அறிமுகமானவர்கள்தான் இந்த வானவன் மாதேவியும் இயல் இசை வல்லபியும். இவர்களை பார்த்த உடனே முடிவு செய்துவிட்டேன், இவர்களை நடிக்க வைக்க வேண்டுமென்று. என் நண்பன் கூறியது போல் புத்தக வாசிப்பில் ஆர்வத்தையும் தன் தாய் தந்தை உதவியுடன் தன் தொண்டு நிறுவனம் மூலம் பலருக்கு சேவை செய்வதையும் அறிய முடிந்தது. அவர்கள் சேவை பற்றி பல பத்திரிகைகளில் எழுதப்பட்டும் இருந்தது. மேலும் அவர்களை பற்றி அறிய அவர்கள் வீட்டுக்குள் நாம் இப்படித்தான் இவர்களை கேமரா இருப்பதையே மறக்கச் செய்து பதில்களை வாங்கி கொண்டோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? DCA டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், DTP ரெண்டும் படிச்சிருக்கோம். சரி, உங்கள் பொழுதுபோக்கு என்னவா இருக்கு? ஒரு தொலைக்காட்சி இருக்குன்னா அது நான் ரொம்ப சிறப்பானது மட்டும்தான் தேர்ந்தெடுத்து பார்க்குறேன். இதனால எல்லாரும் போல சாதாரணமான எல்லாவற்றையும் பார்த்துட முடியாது, அதுல விருப்பமும் இல்லை. அதே போல புத்தகங்களையும் சிறந்த புத்தகங்கள், சிறந்த எழுத்தாளர்களுடைய தேடி தேடி நான் விரும்பி விரும்பி படிச்சுட்டு இருக்கேன். என்ன வேலையில இருக்கீங்க? நான் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல, நாங்கள் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கோம், அக்காவும் நானும். உங்கள் தொண்டு நிறுவனத்தின் பெயர் என்ன? ஆதர் ட்ரஸ்ட் எங்களோட ட்ரஸ்டோட பேரு. இவர்களுக்கு தொண்டு நிறுவனம் தொடங்குவதற்கு ஆர்வம் எங்கிருந்து வந்திருக்கும்? இவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டோம். முதல்ல ஏதாவது ஒரு சேவை செய்யணும், பிறந்துட்டோம் வாழ்ந்தோம் செத்து போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு செய்யணுங்கிறதான் எங்களோட மெயின் இதா இருந்தது. இந்த அமைப்பை தொடங்கி எத்தனை ஆண்டுகளாகிறது? இதன் மூலம் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 4வது வருஷம். இது வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்ல வீல் சேர்ஸ் கொடுத்துருக்கோம். வேணுங்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வீல் சேர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் பெட்டு கட்டில் கொடுத்துருக்கோம் பேஷண்ட்டுக்கு. அப்புறம் இப்போ எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். இது போன்ற சேவைகள் செய்வதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது? பணங்கள் நண்பர்கள் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பணமும் சொந்த பணமும் போட்டு நாங்க செஞ்சிருக்கோம். ஆரம்பிச்சது எங்களோட சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிச்சோம். இப்போ ஓரளவுக்கு இந்த வேலைகள்லாம் பார்த்து நிறைய முன் வராங்க ஓரளவுக்கு. சரி சரி, இதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கிறது யாருக்காக? அப்பா என்ற பதில் வந்தது. அவரிடம் சென்று இதே கேள்வியை கேட்டேன். நாங்கள் சந்திச்சதுல பெரும்பகுதியினர் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே அந்த ஆதரவின் அடிப்படையில் அவங்களுடைய இதில் தான் நாங்கள் இப்போ இந்த அளவுக்கு செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படியாக எங்கள் கேள்வியும் அவர்கள் பதிலுமாய் உரையாடல் மகிழ்ச்சியாக கடந்தது. எங்கள் மனம் எங்கும் செல்லாது அவர்களிடமே அகப்பட்டும் கொண்டது. அவர்கள் கருத்தும் அனைத்தும் ஆழமாய் எங்களுக்குள் சென்றது. மதிய உணவு இடைவேளையும் வந்தது. எங்களை ஒரு புகைப்படம் கூட எடுக்க முடியாது எங்களை கட்டி போட்டது அந்த நிகழ்வு. அவர்களிடமிருந்து கொஞ்சம் நகர்ந்து நானும் என் நண்பனும் பேசிக்கொண்டது. செந்தில், எனக்கெனவோ இவங்க நடிக்கிறதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியல, பேசாம நம்ம கிளம்பிடலாம். சரி என்று நானும் கூறினேன். அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று என் நண்பன் கூற, அப்படியென்றால் அவர்கள் நோக்கம் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும் என்று கூறி அதற்கான கேள்வியை அவர்கள் பக்கம் திருப்பிவிட்டேன். உங்கள் தொண்டு நிறுவனத்தின் நோக்கம் என்ன? நோக்கம் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி பேஷண்ட்ஸ்க்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கிறது தான் அதனுடைய நோக்கம். தசை சிதைவு நோய்னா என்ன? அது மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அது ஒரு குறிப்பிட்ட வயசுல வரும்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள எப்ப வேணா வரும். ஸ்டார்டிங்ல நடக்கும்போது கால் தடுமாறும், கீழே விழுவாங்க. அப்புறம் போக போக என்ன ஆகும்னா கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, புடிச்சு அங்கங்க புடிச்சுதான் எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறதுல ரொம்ப தடுமாற்றம் வரும். அதுக்கப்புறம்
நடக்கவே முடியாத சூழல், அப்புறம் கை தூக்க முடியாது, அப்புறம் பெட் ஸ்டேஜ், பெட்டுக்கு போயிட்டாங்கன்னாக்கா அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜ். அதுதான். சோ அவங்கள வந்து பராமரிக்கிறதுங்கிறது ஃபேமிலியில இருக்கிற இவங்களால முடியறது இல்ல. மனதளவுல அவங்க ரொம்ப டல் ஆயிடுறாங்க. அதாவது ஒரு குழந்தைன்னா வளர்றது தானே முக்கியம், அப்படிதானே பாப்பாங்க. இது போக போக தனக்கு ஏதாவது உதவி செய்வானு பாப்பாங்களா, இல்ல பேரண்ட்ஸ் வந்து நாம போக போக இன்னும் மோசமா போயிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு சுமை அதிகமாகுது இல்ல. அதனால அவங்க மனதளவுல ரொம்ப சோர்ந்துடுறாங்க. சோ அவங்களால இவங்கள ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு தூக்கமோ இது ஏதாவது பண்ணணும்னாக்கா ஒரு 2 பேரோட ஹெல்ப் தேவைப்படுது. வயசாக அவங்க வெயிட்டும் ஜாஸ்தி ஆயிட்டதுனால இந்த பக்கம் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்க வேலைக்கு போறதுக்கான சூழலும் தடைபடும் பேரண்ட்ஸ். சோ வருமானம் அங்க குறையுது. அதுவும் ஒரு காரணம். அப்புறம் ஆள் இல்ல அப்படிங்கறதுனால பாத்துக்க முடியாதுங்கறதுனால நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஒரு ஹோம் மாதிரி ஆரம்பிச்சு அது அவங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த பதில் என்னை வேறு வகையில் சிந்திக்க வைத்தது. இதற்கு மருத்துவம் கூறும் பதில் தீர்வு என்ன? தீர்வு இல்ல. இது எப்படின்னா ஒரு கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் கையை கால அசைச்சு ஒரு நீச்சல் அடிச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிர் வாழ்றதுக்கு என்ன பண்ணுவான் ஒருத்தன், அத போல ஒரு இதுல விழுந்த மாதிரிதான் இந்த வியாதி வந்துட்டா. மருத்துவமில்லா இந்த நோயுடையோர் எப்படித்தான் வாழ்கின்றனர் என்று கேட்டோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த நோயை வந்து ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். இது போக போக மோசமாகக்கூடிய நோயின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல இருந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னா பிசியோதெரபியும் அக்குப்ரெஷர் ஓரளவுக்கும் கொடுக்குது. அந்த நம்பிக்கைய மத்தவங்களுக்கு நாங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம். சோ வாரம் ஞாயிற்றுக்கிழமைனாக்க டாக்டர் வர வச்சு பேஷண்ட்டையும் வர வச்சு அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எங்கள் மனதை முடக்கி போட்ட அந்த நிகழ்விலிருந்து வெளியேற வர தேநீர் இடைவேளை எடுத்துக்கொண்டோம். அப்போது என் நண்பன் பேசியது, இந்த நோயை பத்தி கேட்கறதுக்கே என்னால தாங்க முடியல செந்தில். அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஊருக்கு போயிட்டு கட்டாயம் உங்களுக்கு ஒரு 10,000 அனுப்பிச்சு வச்சிருவேன் என்ன? என் நண்பனின் மனநிலை மேலும் என்னை சிந்திக்க செய்தது. மற்றவர்களைப் போல் இவர்களும் கொடிய நோய்வாய்ப்பட்டவர்களை கொண்டு பணம் பார்க்க விரும்புகிறார்களா என்ற ஐயம் எழவே மேலும் எங்கள் கேள்விகளை எழுப்பினோம். உங்களுக்கு ஏன் இந்த நோயாளியின் மீது மட்டும் தனிப்பட்ட அக்கறை? நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் என் சிஸ்டர் 2 பேருமே இதனால பாதிக்கப்பட்டிருக்கோன்ற போது அந்த வலி வந்து எங்களை விட அதிகமா யாராலையும் உணர முடியாதுன்னு நம்புறோம். நான் திரைப்பட இயக்குனர் என்ற அகந்தையை அகத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எரிந்தது இந்த பதில். பலரின் மனதை அறிந்தவன் புரிந்தவன் என்ற திறமையை சுக்குநூறாக உடைத்தது இந்த பதில். மேலும் உள்ளே வலித்து கொண்டிருக்கும் மனதுடன் அக்கறையுடன் கேட்டேன், நீங்கள் இந்த நோய் வந்ததற்காக கவலைப்பட்டது உண்டா என்று. இப்படி ஒரு நோய் எனக்கு வரலன்னா நான் இது அறிந்திருக்கவே முடியாது. இந்த உலகத்துல நான் இந்த நோயை அறிந்திருக்க தேவையே இல்லாம போயிருக்கும். இவங்களுக்காக நான் எதுவும் செய்ய முடியாமலே போயிருக்கும். கடவுள் என்னை படைச்சதே வந்து இந்த நோய்க்கான இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஏதாவது உதவி செய்யறதாக மட்டும் நான் நம்புறேன். இந்த பதில் எங்களுக்கு மிகப்பெரிய வியப்பை தந்தது. இந்த சூழலுக்குள் இருக்கும் இவர்களின் தந்தையை கேட்டோம். ஐயா, இந்த நோய் உங்கள் 2 பெண்களுக்கும் தாக்கியிருக்கிறது என்று மருத்துவர் கூறிய போது அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அந்த நேரத்துல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அது வந்துட்டத நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிற ஒரு மன வலிமைக்கு வர வேண்டியது. இந்த நொடியில் உங்கள் மனதில் எழும் கேள்வியை நானும் என் நண்பனும் சேர்ந்து கேட்டோம். அந்த கேள்வி, இப்படிப்பட்ட சூழலில் இருந்து வெளியே வர உதவியது எது என்று. மன வலிமைதான். அதாவது 10 வயசுலயே எங்களுக்கு 10-12 வயசுலயே வந்து தெரிஞ்சிருச்சு லைஃப் என்ன, எங்களோட லைஃப் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. சோ அப்பதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது,
எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை வந்து நாங்க உருவாக்கிட்டோம். எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல அது வந்து இப்போ ஒரு வழி வருது அப்படின்னாக்கா அது வேற யாராலையும் தீர்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அந்த வழியை யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அதே கேள்வியை வானதியின் தங்கையிடம் கேட்டோம். அதை அப்படியே ஏத்துக்கிட்டேன். அதன் மூலமா நான் அதுல இருந்து வெளியில வரேன். இந்த பதில் எங்களுக்குள் உள்முகமாக திருப்பி விட்டது. இந்த பதில்தான் எங்களை ஆழமாக சிந்திக்க வைத்ததும் இந்த பதில்தான். எங்கள் மனது, மூளை, உடலை எந்த அளவில் பயன்படுத்தி வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்ற அறிய செய்ததும் இந்த நொடிதான். எந்த சூழலில் இருந்தாலும் வெற்றியை பெற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவர்களின் வாழ்க்கையிலிருந்து கேட்டோம். தாய் தந்தை உதவி நாடி நிற்கும் நீங்கள் பிறருக்கு சேவை செய்ய முடியும் என்ற நினைக்க செய்தது எதுவாக இருக்க முடியும் என்று கேட்டோம். நிச்சயனோட தன்னம்பிக்கை தான். சரித்திரங்களில் பலர் கூறிய பதிலை நிஜத்தில் கேட்டபோது எங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை என்னும் விதைக்கு உரமிட்டது போல் இருந்தது. இவர்களுடைய தன்னம்பிக்கை சாதித்தது என்ன என்று நீங்களே பாருங்கள். இவ்வளவு தூரம் கடந்து வந்தவர்களுக்கு வேறு ஆசைகள் என்னவாக இருக்கும்? எங்களுக்கான தனிப்பட்டு வேற எந்த விருப்பங்களும் வேற எந்த ஆசைகளும் இல்ல. நாங்க அது எல்லாத்தையும் கடந்துட்டோம். எங்களுக்கு தெரியும் நிலைமை என்ன, பின்னாடி என்ன ஆக போறது எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சிருக்கோம். அத்தனையும் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கோம். இதுக்கு இடையில எங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சந்தோஷம், எங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய அர்த்தமே எங்களோட ட்ரஸ்ட வந்து நாங்க மிகப்பெரிய ஒரு நிறுவனமா கொண்டு வரது மட்டும்தான், அமைப்பா கொண்டு வரது மட்டும்தான். இந்த பதில் மேலும் என்னையும் என் நண்பனையும் மெய்சிலிர்க்க செய்தது. ஒவ்வொரு நொடியும் உடலால் தோல்வி அடைந்து கொண்டிருந்தும் இவர்களின் வெற்றியை நோக்கிய பயணம் மேலும் இவர்கள் மீதான ஈர்ப்பையும் கவனத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த நிகழ்வு எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஒரு குழந்தை வளர்ந்து குமரியாக மாறி தாய்மை நிலையை கடந்தும் ஒரு நாள் முதுமை அடையும் போது இந்த வாழ்வில் நான் எதுவும் செய்யவில்லையே என்று கூறுவோர் பலர் இருக்க, மரணம் விரைவாக வந்து என்னை அடையாதோ என்று சிலர் நினைக்க, இப்படி இருக்கும் சமூக சூழலில் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் வரம் என நினைக்க செய்தது இந்த நிகழ்வு. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டேன். நான் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் எப்படி இருக்க நினைக்கிறீர்கள் என்றும் கேட்ட பொழுது, இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை அப்படின்னாலும் தாராளமா சந்தோஷமா ஒரு மனுஷனால இருக்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்ட நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் வாழ்நாள் முழுக்க. இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்கிறது? இந்த சமூகத்துல அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகளை அதுக்கான நம்மளுடைய உழைப்பை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அத மிக அற்பமானதா பார்த்து அவங்க ஒதுக்கி தள்ளப்படுறாங்க. ஆனா உண்மை அதுல அந்த சின்ன சின்ன வேலைக்கும் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தூரம்? 100% இருக்கு. இந்த சூழலை கொடுத்தது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் என்னோட தன்னம்பிக்கை தான். இந்த நிகழ்வு எல்லாம் கடந்த பிறகுதான் கேமரா மூலம் இவர்கள் கருத்தை பதிவு செய்ய நினைத்தோம். நாங்கள் விடைபெறும் நேரத்திலும் இந்த நொடி வரையிலும் எங்களிடம் பணமோ பொருளோ தொண்டு நிறுவனத்திற்காக கேட்கவே இல்லை. இவர்கள் வேண்டுகோள் என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள தேடினோம். கிடைத்தது இது. இவர்களின் எதிர்காலத்தை பற்றி கேட்டோம். 2011 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி
நாங்க வந்து வாடகைக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், லைப்ரரி, இது மட்டும் இல்லாம முக்கியமா எங்களோட லட்சியத்தினுடைய முதல் பகுதியான ஹோம், இந்த மூணையும் நாங்க வந்து இதையெல்லாம் தொடங்க அறிந்து போறோம், கொண்டு இனாகிரேஷன் பண்ண போறோம். இவர்களுடன் கைகோர்க்க நினைத்தோம். அதன் முதல் முயற்சிதான் இந்த காட்சி தொகுப்பு உங்கள் முன்னால். நீங்க இவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? வானதி, வல்லபி ஆகிய இருவரிடம் எங்களுக்கு கிடைத்த மனவலிமை, தன்னம்பிக்கை என்னும் வெற்றியின் திறவுகோலை உங்களுக்கு கொடுத்து விட்டோம். உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்துவிட்டு இந்த காட்சி பதிவுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். இவர்களிடம் பேச நினைத்தால்